நாளைக்கு ராமநவமி. ராமாயணம் மகாபாரதம் உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாசிக்கப்படும் இதிகாசங்கள். உலகத்தில் இலியட் ஒடிசின்னு கிரேக்க இதிகாசம் உண்டு, அது பெயரளவில் தான் இருக்கிறது. ஆனால் ராமாயணம் மகாபாரதமும் இந்தியாவின் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு தென்கிழக்காசிய நாடுகள் வரை பரவி மிகவும் சிறப்பாக பட்டி தொட்டியில் இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும். ராமாயணத்தை புத்தகமாக எழுதினார்கள், கதா காலட்சேபம் பண்ணாங்க, நாடகம் போட்டாங்க, சினிமா எடுத்தாங்க, சீரியலில் தொடர்ச்சியாக எடுத்துகிட்ருக்காங்க. இதில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ராமாயணம். ஏன்னா அதில் கதை மாந்தர்கள் ரொம்ப குறைவு. ராமர் மனிதனாக அவதாரம் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு நேர்மையாக வாழ்ந்தார். அதனால் ராமரை எல்லோரும் ரொம்ப நேசிப்பாங்க இந்திய மக்கள். தென்கிழக்காசியாவில் தாய்லாந்தில் ராமாயணம் வாழ்வில் ஒன்றாக இருக்கும். அந்த ராஜா, அது மன்னராட்சி கொண்ட நாடு. அந்த ராஜா தன்னை ராமன் பிராணியின் வழித்தோன்றல்னு தான் சொல்லிப்பாங்க. ஆட்சி செய்பவங்களாம் 1ஆம் ராமன் 2ஆம் ராமன் சொல்லுவாங்க. இப்போ 10ஆம் ராமர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சராம தலங்களை பக்தி செய்யலாம். இது திருவாரூரை சுற்றி இருக்குது. இந்த 5 தலங்களையும் ஒரே நாளில் வழிபாடு செய்தோம்னா நமக்கு அயோத்தியை சென்று வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 5 தலங்கள்லையும் ராமர் பெரிய வில்லுடன் கோதண்ட ராமராக இருக்கிறார். ராமபிரான், சீதா பிராட்டி, இளைய பெருமாள், அனுமன் 4 பேரும் கருவறையில் இருப்பாங்க. முதல் தலம் வடுவூர். வடுவூரில் ராமர் சீதையை மீட்டுட்டு வரும்போது இந்த முனிவர்கள் எங்கள் கூட தங்கணும்னு சொன்னதுனால 5 இடத்துல தங்குறார். அதில் வடுவூரில் இந்த முனிவர்கள் விடவே மாட்டேங்கிறாங்க ராமரை. அதனால் அதிகாலையில் எழுந்து தன் சிலையை தானே செய்து ராமர் என்ன பண்ணுறாரு, அந்த சிலையை கொடுத்து விட்டு அவர் கிளம்புறார். அதனால் அந்த சிலை ரொம்ப அழகாக இருக்கும்.